மெஸ்மரிசம் ஹிப்னாட்டிசம் ரெண்டுமே ஒன்று என்று சொல்லுவாங்க இல்லையா? அது உண்மையாக ஒன்று ரெண்டும் ஒன்று அல்ல. அதுக்கு மத்தியில் வித்தியாசங்கள் இருக்கு. இப்போ நிறைய பேர் ஆன்லைன்ல அதை கோர்ஸா வேற போட்டாங்க இல்லைங்களா? வசியம் செய்வது எப்படி என்று. இதெல்லாம் வழிகேடான விஷயங்கள், ஷிர்க்குக்கும் குஃபருக்கும் விட்டு தள்ளக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த மெஸ்மரிசம் என்பது வந்து மனதை வசியம் செய்வது அல்லது காந்த ஆற்றல் சிகிச்சை என்று சொல்லுவாங்க, அனிமல் மேக்னட்டிசம் என்று சொல்லுவாங்க இதற்கு, என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பழைய மனோ தத்துவ முறை இது. 18ஆம் நூற்றாண்டில் பிரான்ஸ் மெஸ்மர் என்பவரால் பிரபலப்பட்டுச்சு. இது அவரால் தான் ஃபேமஸ் ஆச்சு. ஒருவருடைய காந்த சக்தி என்று சொல்லுவாங்க, வில் பவர் இல்லைன்னா மேக்னட்டிசம் மூலியமாக மற்றொருவருடைய மனதை மயக்கி ஆழ்ந்த தூக்க நிலைக்கு, அதாவது ஹிப்னாசிஸ் என்று சொல்லுவாங்க, ஆழ்ந்த தூக்க நிலை கொண்டு சென்று சிகிச்சை அளிப்பது என்று சொல்லுவாங்க. ஸோ இந்த முக்கிய அம்சங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒருவரை வந்து வசப்படுத்துறது, கண்களால் மயக்கிறது அல்லது அறிவுறுத்தல் மூலியமாக மனசை கட்டுப்படுத்துறது, இது எல்லாத்தையுமே குறிக்கும். இதனுடைய செயல்முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நோயாளியுடைய உடலில் உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டை சமநிலைப்படுத்துவதன் மூலம் மன அழுத்தத்தை குறைச்சி உடல்லையும் மனதையும் ஆழ்ந்த தளர்வு நிலைக்கு கொண்டு செல்வது. ஸோ இது எதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்கன்னா, வலி நிவாரணத்திற்கு, மனநல சிகிச்சைக்கு, சுய மேம்பாட்டிற்கு, இதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க. இது ஹிப்னாட்டிசத்திற்கு முந்தைய நிலை என்று சொல்லலாம். இதில் பெரும்பாலும் நோக்குவர்மம் போன்ற கண்கள் மூலியமாக மயக்கக்கூடிய உத்திகள் பயன்படுத்தப்படும். இது ஒரு அறிவியல் பூர்வமான மருத்துவ முறையாக கருதப்படவிட்டாலும் ஹிப்னாட்டிசத்துடைய வளர்ச்சிக்கு அடிப்படையாக அமைஞ்சது இதுதான். ஸோ ஒருத்தரை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றதுக்கு, வசியப்படுத்துறதுக்கு, இன்னும் தவறான காரியங்களுக்கும் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து இது வந்து முஸ்லீம்கள்ல இஸ்லாம்னா என்னன்னு தெரியாதவர்கள், அவர்களுக்கும் அவர்கள் செய்யக்கூடிய செயலுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. பெயர் தாங்கி முஸ்லீம்கள் அவர்களும் சிலர் வழித்தவரல்ல போய் இது போன்ற வசியப்படுத்துதல், ஷிர்கான முறைகளை உபயோகப்படுத்துறது, ஜின்களை அழைத்து வேலை வாங்குவது என்று அப்படி போன குரூப்பும் இருக்கு. ஹிப்னாட்டிசம் இருந்தாலும் திட்டத்திட்ட இது போலதான், மனசை வசியம் செய்யறது, கண்கட்டி வித்தை என்று கூட சொல்லுவாங்க பாருங்க தமிழ்ல. ஸோ ஒருத்தருடைய கவனத்தை ஒருமுகப்படுத்தி ஆழ்மனதை அமைதியான தூக்க நிலைக்கு கொண்டு செல்வது. ஸோ வந்து ஒரு நபர் தன்னுடைய சூழலை மறந்து தளர்வான ஆழ்ந்த கவனம் செல்லும் நிலையிலே போயிடுவார், ஒரு ஹிப்னாட்டிக் நிலையிலே போயிடுவார். இது வந்து புகைப்பிடித்தலை நிறுத்தத்துக்கு, வலி நிவாரணத்துக்கு, மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ஹிப்னாட்டிஸ்டுகள் வந்து தெரபிஸ்ட் வந்து இதை பயன்படுத்துவாங்க. இது வந்து ஒரு மாயாஜாலம் கிடையாது, அறிவியல் பூர்வமான ஆழமான சிகிச்சை முறை என்றெல்லாம் சொல்றாங்க. இது வந்து மன ரீதியாக ஒருத்தரை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அவருடைய நடத்தையை நேர்மறையாக மாற்ற உதவக்கூடிய ஒரு நுட்பம் என்று சொல்றாங்க. ஸோ இந்த ஹிப்னாட்டிசத்தை வந்து 19ஆம் நூற்றாண்டுல ஜேம்ஸ் பிரைட் என்றவர் தான் ஆய்வு செஞ்சார். இது வந்து சஜஷன் பிளஸ் கான்சென்ட்ரேஷன் என்று சொன்னார், காந்த சக்தி கிடையாது இது என்று சொன்னார். இதன் மூலம் ஏற்படக்கூடிய மனோநிலை என்று சொன்னார். ஸோ மெஸ்மரிசம் என்பது ஹிப்னாட்டிசத்துடைய பழைய வடிவம் என்று சொல்லலாம். ஆனா இன்று மெஸ்மரிசம் என்ற பெயர் தான் அதிகமாக பயன்படுத்தப்படுது இல்லைங்களா? ஸோ இன்றைய காலத்தில் இதற்கு ஒத்ததாக ஹிப்னாசிஸ், ரெய்கி, சக்ரா ஹீலிங், பயோ எனர்ஜி தெரப்பி போன்ற முறைகளும் இருக்கு. ஸோ இஸ்லாமிய பார்வையில மெஸ்மரிசம் என்பது ஆபத்தான ஒரு நம்பிக்கை என்று சொல்லலாம். இது அல்லாஹ்வுக்கு அப்பாற்பட்ட மறைமுகமான சக்திகளை மனிதருக்கு வழங்குது. இது ஷிர்க் அல்லது மூட நம்பிக்கைக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு செயல். ஸோ மறைவான சக்தி வந்து மனுஷன்கிட்ட இருக்கு என்பதை சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை இது. ஸோ மெஸ்மரிசத்துடைய கூற்று பார்த்தீங்கன்னா, மனிதன் வந்து காந்த சக்தி மூலியமாக மற்றவரை குணப்படுத்தலாம்னு சொல்றாங்க. ஆனா அனைத்து சக்தியும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொந்தமானது. வானங்களிலும் பூமியிலும் இருக்கக்கூடிய அனைத்தும் அவனுக்கே சொந்தமானது. ஸோ மனிதரிடம் வந்து சுயமாக செயல்படக்கூடிய மறைமுகமான சக்தி என்பது எதுவுமே கிடையாது. ஸோ ஜின்களையும் மனிதர்களையும் நான் என்னை வணங்கத்துக்கு தான் படைச்சேன் என்று அல்லாஹ் சொல்றான் சூரத்து தாரியாத்துல. ஸோ மறைவான சக்திகளை நாடுவது, மறை ஞானத்தை நாடுவது, இது வந்து அல்லாஹ்வை விட்டு தூரமாக செய்யக்கூடிய ஒரு செயல்கள். மெஸ்மரிசம்ல சில நேரங்களில் சடங்கு செய்வது அல்லது மந்திரம் போன்ற முறைகளை பயன்படுத்துவதும் அடங்கும் இல்லைங்களா? சிலர் செய்வாங்க, முக்கியமாக அது கேரளாலாம் ஃபேமஸாக செய்வாங்கன்னு சொல்லுவாங்க இது போன்ற விஷயங்கள். ஸோ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லியிருக்கிறாங்க, 7 அழித்து ஒழிக்கக்கூடிய பாவங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதுல சிஹர் சூனியம் செய்வது இது போன்ற முறைகள் என்பதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ மறைவான சக்திகளை நம்புவது சிஹர் போன்ற ஆபத்தானது. ஸோ ஹிப்னாசிஸ், எனர்ஜி சேனலிங் போன்றவை வந்து ஆன்மீக சக்திகளை அழைப்பதாக சொல்றாங்க. மேலும் அல்லாஹ் வந்து காரணங்கள், விளைவுகள் என்று சில விஷயங்களை நிர்வகித்து வச்சிருக்கிறான் இந்த உலகத்துல. அதன் முறைக்கு எதிரானது தான் இது. ஏன்னா மெஸ்மரிசம்ல காந்த சக்தி மூலியமாக உடல், மனம் மாறும் என்று சொல்றாங்க. ஸோ இதில் அண்ணாமல் அல்லாஹ் சொல்றான், மறைவானத்தின் திறவுகோள்கள் அல்லாவிடம் தான் உள்ளது, அவனை தவிர யாரும் அதை அறிந்து கொள்ள மாட்டார்கள் என்று சொல்றான்.
ஸோ மறைவான விஷயங்களை மனிதர்கள் கட்டுப்படுத்த முடியாது. நபிஸ்லாஸ்லம் ருக்கியா முறைகளை வந்து கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா அது வந்து மார்க்கத்துக்கு உட்பட்டதாக இருக்கணும். இன்னும் ஹிப்னாசிஸ் சொன்னீங்கன்னா ஒரு சிலருடைய மனதை மிகுந்த சஜஸ்டிபிள் நிலைக்கு கொண்டு சென்றும். ஸோ ஆன்மாவை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்க்கு மட்டும்தான் இருக்கு. மனிதர்கள் மற்றவர்களுடைய உள்ளத்தை மறைமுகமான சக்தியால் கட்டுப்படுத்த முடியாது. ஸோ இதற்கு பதிலாக நம்ம ருக்கியா ஷர்ஐயா, திபுன் நபவி, நபிகளாருடைய மருத்துவம், இது போன்ற குரான் வசனங்கள் ஓதுவது, இது போன்றவற்றின் மூலமாக நம்ம பாதுகாப்பு பெறலாம், நோய் நிவாரணம் பெறலாம் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு. சிலர் வந்து எனர்ஜி சேனலிங், ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ், யூனிவர்சல் ஃபோர்ஸ் என்றெல்லாம் சொல்லுவாங்க. சிலர் இந்த மறைமுக சக்தியை உதவி தேடும்போது ஜின்களை நாடுவதாக சொல்லுவாங்க. சிகிர் போன்ற அம்சங்களும் இதுல வந்து வருது. ஸோ எல்லா மெஸ்மரிசமும் ஹிப்னாசிசம் முறைகளும் வந்து சிஹிர், சூனியம், மந்திரம் என்று கிடையாதுங்க. சிலவை வந்து வெறும் உளவியல் ரீதியான சைக்காலஜிக்கல் சஜஷன்களும் இருக்கு. ஆனால் சில சூழ்நிலைகளை அது சிஹிர் அல்லது ஜின்னுடைய உதவியோடு இணைந்து செயல்படும் போது தான் அதை செய்ய முடியும் அவங்களால. ஸோ வந்து சிஹிர் எப்படி வேலை செய்யுது என்பது பார்த்தீங்கன்னா, ஜின்னோடு ஒரு உடன்பாடு செய்து கொள்வாங்க, ஷிர்கான செயல்கள் செய்வாங்க, குரானை அவமதிக்க சொல்லி அந்த ஜின்னு சொல்லும், ரகசிய மந்திரங்கள், குறியீடுகள், தாயத்துகள் மூலியமாக இதை செய்து கொள்வாங்க, இதை வசியப்படுத்துறது. சில மந்திரவாதிகள் என்ன செய்வாங்க, குரான் வசனங்களை தலைகீழாக எழுதுவாங்க, குரானை வந்து தலைகீழாக ஓதுவாங்க. ஸோ அசுத்தமான இடங்கள்ல சில சடங்குகள்லாம் செய்வாங்க, பலி கொடுப்பாங்க, ஷிர்கான வார்த்தைகள்லாம் உளருவாங்க. இதற்கு பதிலாக ஜின் வந்து தகவல் கொடுக்கக்கூடிய ஒருவருடைய மனநிலையை பாதிக்கும், உடல்ல பலவீனத்தை ஏற்படுத்தும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஷைத்தான் வந்து மனிதனுடைய ரத்த நாளங்கள்லாம் ஓடுறான் என்று ஹதீஸ் பார்த்துருக்கோம், நபிஸ்லாஸ்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரத்த நாளங்களில் வந்து பாதிப்புகளை ஏற்படுத்தும். மனிதர்கள் சிலர் ஜின்னு நாடினாங்க, அது அவர்களுக்கு அதிக பயத்தை ஊட்டியது என்று சொல்ற ஜின்ல அல்லாஹ் சொல்றான், 72வது அத்தியாயம் 6வது வசனம். சிலர் வெளிப்படையாக இதை வந்து எனர்ஜி ஹீலிங் என்று சொல்லுவாங்க, ஆனா உள்ளுக்குள்ள ஜின்னை அழைப்பாங்க, மனதை பலவீனப்படுத்த டிரான்ஸ் என்ற நிலையை உருவாக்குவாங்க. பிறகு வந்து ஜின் வந்து தாக்கம் ஏற்படுத்தும் அவங்களுக்கு. அந்த நேரத்துல அந்த நபர் வந்து நடுக்கம் அடைவார், குரல் மாறும், கட்டுப்பாடை இழப்பாரு. இதை வந்து எனர்ஜி ரிலீஸ் என்று சொல்லி விட்டுருவாங்க. அதை உடனே இவங்களும் நம்பிடுவாங்க. ஸோ அந்த ஜின் வந்து வசுவாசை ஏற்படுத்தும் அவங்க உள்ளத்துல. ஸோ இதனால தவறான காட்சிகள் காட்டப்படும் அவருக்கு, ஒரு இல்யூஷன் மாதிரி, உடல்ல அழுத்தத்தை கொடுக்கும். நம்ம கூட பார்க்கலாம் இல்லைங்களா, அமுக்கு பிசாசுலாம் சொல்லுவாங்க நம்ம ஊர்ல. அதெல்லாம் ஷைத்தானுடைய விஷயங்கள். ஷைத்தான் வந்து அமுக்குற மாதிரி இருக்கும், தூங்கிட்டு இருக்கும்போது கண்ணை திறந்து பார்க்குற மாதிரி இருக்கும், எதுவும் பேச முடியாது, கத்த முடியாது, இது போன்ற நிலைகள். ஷைத்தான் வந்து நீங்கள் காணாத இடத்திலிருந்து அவன் உங்களை காண்கிறான் என்று அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் ஆராஃப்ல 27வது வசனத்தை. ஸோ எல்லாமே ஜின் ஷைத்தான் வச்சு செய்யறதானா இல்ல, சிலது வந்து பிளாசிபோ எஃபெக்ட், ஹிப்னாசிஸ் சஜஷன், சைக்காலஜிக்கல் காம்ப்ளைன்ஸ், இதெல்லாம் வச்சு செய்வாங்க. ஆனா ஒருத்தர் ஜின்னை அழைச்சா அல்லாஹ் தவிர மறைவான சக்தியில நம்பினா, சடங்கு மூலியமாக ஒரு அன்சீன் பவரை பயன்படுத்துறோம் என்று சொன்னா அது சிஹர், சூனியத்தை சார்ந்தது. சிஹர் அவருடைய அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா, திடீர்னு கணவன் மனைவி நல்லா பேசிட்டு இருந்தாங்க, ஒரு வெறுப்பு அவங்களுக்குள்ள ஏற்படுத்தும், பிரிஞ்சிடுவாங்க, காரணம் இல்லாத ஒரு பயம் ஏற்படும், ஒரு 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 கனவுல அசிங்கமான காட்சிகள் காட்டப்படும், ருக்கியா செய்யும்போது கடுமையாக அவங்க கோவப்படுவாங்க, எழுந்து அடிக்க வருவாங்க. ஸோ இதிலிருந்து இஸ்லாம் எப்படி பாதுகாக்க சொல்லுதுன்னா, ஆயத்துல் குர்சி ஓதுறது, 3 குல் சூறாக்கள் ஓதுவது, சூரத்துல் பக்ரா தினமும் வீட்டில் ஓதி வருவது, எப்போதும் ஒது செய்த நிலையில இருப்பது, சரியான ருக்கியாக்களை செய்வது, குரானை ஓதி ஊதுவது, இது போன்ற மூலியமாக இந்த மெஸ்மரிசம், இந்த இது போன்ற விஷயங்கள்ல இருந்து ஒருத்தர் பாதுகாப்பு பெற முடியும். மாறாக தர்காவுக்கு போறாரு, தாயத்து கட்டுறாரு, இது போன்ற பண்றாருன்னா கண்டிப்பா அவருக்கு வந்து இம்மை மறுமை நஷ்டத்தை தான் அவர் சந்திக்க வேண்டியது வரும், நல்லா பாதுகாக்கணும். ஸோ பெரும்பாலும் மூவிஸ் மூலியமாக, சீரியல் மூலியமாக இதெல்லாம் பரப்பப்படுதுங்க. ஹிப்னாட்டிக்கு, டிரான்ஸு, மஞ்சூரியன் கேண்டிடேட் போன்ற மூவிஸு, இல்யூஷனிஸ்ட்டு, சட்டர் ஐலாண்டு, நைட்மேர் ஆலி, கியூரு, கெட் அவுட், இது போன்ற படங்கள் வந்து இதன் மூலியமாகவும் பரப்புறாங்க, இது மக்கள் மத்தியில் திணிக்கிறாங்க. இது வந்து சரியான ஒரு விஷயம் போல. தமிழ் படங்கள்ல பார்வையின் மறுபக்கம், சந்திரமுகி, அந்தகாரம், மாந்திரிகன் போன்ற படங்கள் எல்லாம் இது போன்ற ஹிப்னாசிஸ், இது போன்ற எக்ஸாசிஸ்ட்லாம் வந்து செய்வாங்க, இதெல்லாம் காட்டுவாங்க. ஸோ இதை பார்த்து பார்த்து ஒருத்தவங்க வளரும்போது, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை போலகுதுன்னு சொல்லி போய் அந்த தவறான விஷயங்கள்ல அவங்க விழுவாங்க. ஸோ இது முற்றிலும் ஹராமா என்று கேட்டால் அப்படி இல்லைங்க. ஸோ இஸ்லாத்துல ஹிப்னாட்டிசம், இந்த மெஸ்மரிசம் பொதுவாக ஜின்னுடைய உதவி, ஜோசியம் அல்லது ஷிர்கு ஆகியவற்றை உள்ளடக்கியதாக இருந்துச்சுன்னா இது வந்து ஹராமானது. சில அறிஞர்கள் வந்து மருத்துவ ரீதியாக, உளவியல் ரீதியாக, அறிவியல் ரீதியாக ஆன்மீகம் கலக்காத ஒரு ஹிப்னாட்டிசம் தெரப்பி அனுமதிக்கிறாங்க, ஆனால் சில கண்டிஷன்ஸோட, ஷரத்தோட.
பலர் அதற்கு எதிராக தான் செய்றாங்க. எச்சரிக்கிறாங்க பல உலமாக்கள். பெரும்பாலும் இவங்க ஜின்களுடைய உதவி வச்சு தான் செய்யறது. அதனால தடை செய்யப்பட்டதா இருக்கு. ஸோ ஆவிகள், ஜின்களை வர வைக்கிறது என்று சொல்லுவாங்க. இது போன்றதுன்னா அது கண்டிப்பாக ஹராமாக தான் இருக்கு. ஸோ நம்பகமான முஸ்லிம் தெரபிஸ்ட் அத செய்றாங்க என்றால், ஷிர்க் கலக்காம, அப்போ அது செல்லுபடி ஆகும். சிகிச்சைக்காக பயன்படுத்தப்பட்டால் மட்டுமே அதை அனுமதிக்கிறாங்க. வேற தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஒரு பெண்ணை வசியம் செய்வதற்கு தவறா இதுக்கெல்லாம் அனுமதி கிடையாது. ஹராமானது. சில அறிஞர்கள் இதை செய்யக்கூடாது என்றும் சொல்றாங்க.